பரமதகடல் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, கர்த்தாவே, உலகெங்கும் இருக்கிற வயதில் பெரியவர்களாய் இருக்கிறவர்களுக்காக ஜபிக்கிற சுவாமி, முதியவர்களுக்காக ஜபிக்கிற சுவாமி, முதியவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தாவே, ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் தேவன் என்று நீர் சொல்லியிருக்கிற சுவாமி. கர்த்தாவே, முதியவர்கள் எளியவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறது. தங்களுடைய சரீர பலவீனத்தின் நிமித்தம் அவர்களால் பலவிதமான பாடுகளை, அன்றாட காரியங்களை கூட செய்ய முடியாத அளவுக்கு கடினமாய் போராடி கொண்டிருப்பார்கள் சுவாமி. அன்றாட ஆகாரம் முதியவர்களுக்கு கிடைக்கும்படியாய் கிருபை செய்யும். இள வயதில் உழைத்து எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருப்பார்கள் சுவாமி. கர்த்தாவே, முதிர் வயதில் அவர்களுக்கு எந்தவித நோயினாலும் எந்தவித பாடுகளினாலும் அவர்களுக்கு குறைவு ஏற்படாதபடிக்கு அவர்களுடைய சரீரத்தின் வலிகள், வேதனைகள், பாடுகள் எல்லாவற்றையும் நீக்கி போடும். எரிச்சல்களை நீக்கி போடும். அதனால் அவர்கள் மனம் சோர்ந்து போய், உடைந்து போய் கண்ணீர் விடுகிற நிலையில் இருக்கிற ஜனங்கள் கூட உண்டு சுவாமி. அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. அவர்களை, முதியவர்களை நீர் கண்மணி போல காத்துக்கொள்ளும். சிறு வயது முதல் தாயின் கருவிலிருந்து தெரிந்து கொண்டு நீர் பாதுகாத்து வருகிறீர் சுவாமி. இதோ நரை வயது மட்டும் நான் உன்னை காப்பேன் என்று என்னுடைய வாக்கு தத்தம் செய்திருக்கிறீர். அந்த வசனத்தின்படி நீ எங்களுக்கு வாக்கு செய்திருக்கிறபடி முதியவர்கள், அவர்களை நீ கண்ணோக்கி பாரும். அவர்களுடைய வியாதிகளை நீக்கி போடும். பலவிதமான நோய்களும் வேதனைகளும் இருந்திருக்கிறது சுவாமி. இப்படி பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் நீர் குணப்படுத்தும், பலப்படுத்தும். இன்றே விடுதலை தாரும். அவர்கள் குணப்பட்டு பலனடைந்து அவர்கள் சமாதானமாய் வாழ கிருபை செய்யும். முதிர் வயதில் அவர்கள் சமாதானத்துடன் இருக்கவும் இத்தனை காலம் காப்பாற்றி வந்த நீர் துணியும் காப்பாற்ற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. காத்தரவும், பலப்படுத்தும். நீரே ஆசீர்வதியும். கூட இருந்து அவர்களை பத்திரமாய் பார்த்து கொள்ளும். உன்னுடைய திரு பார்வை அவர்கள் மீது எப்பொழுதும் இருக்கட்டும். எப்பொழுதும் தாய்வோடு கூட இருந்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா துதியும், கனமும், வல்லமையும், மகிமையும், ஸ்தோத்திரமும் வல்லம் சதா சர்வ காலங்களிலும் முக்கியம். நன்றி சுவாமி. ராஜாதி ராஜா நாமத்தினாலே பிதாவே. ஆமென். மாரநாதா.